அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி A5 ராயல் பாஸுக்கான வீக் 6க்கான ராயல் பாஸ் மிஷன் இன்றைக்கி அன்லாக் ஆகிருக்கு. இந்த வீக் 6க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். A5 ராயல் பாஸுக்கான வீக் 6க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன், யூஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் 10 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து 10 தடவை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன், பிக்கப் கில்லி சூட் 1 டைம் இன் கிளாசிக் மோட். அதாவது கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது கில்லி சூட் இருக்குல்ல, ட்ராப்பில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். அந்த கில்லி சூட்டை ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலைட் மிஷன், இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அந்த அப்கிரேட் கார்டு கிடைக்குது. ஸோ த மிஷன் என்னன்னா, டீல் எ டோட்டல் ஆஃப் 200 டேமேஜ் வித் ஹெட் ஷாட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது ஹெட் ஷாட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் டேமேஜ் எடுத்தாலே போதும். நீங்கள் எவ்வளோ டேமேஜ் வந்து ஹெட் ஷாட்ஸில் எடுக்கிறீங்களோ அந்த டேமேஜ் எல்லாமே இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 200 டேமேஜ் வந்தாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ரிப்பீட்டபிளான மிஷன் தான். வீக் 6 ஒன்லி, ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். வீக் 6 எப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த மிஷன்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது நீங்கள் இன்கேமில் கிளாசிக் மோட்லேயோ இல்லை ஆர்கார்டு மோட்லேயோ இல்லை அரினா மோட்லேயோ இல்லை வாவ் மோட்லேயோ நீங்கள் இன்கேமில் மேட்சஸ் விளையாடும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து உள்ளே சர்வைவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் சர்வைவ் பண்ணுற எவ்ரி மினிட்ஸும் இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 மினிட்ஸ் வந்தவுடனே இந்த மிஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் டோட்டலாக ஒரு வீக்கில் 6 தடவை வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாருக்கு வந்து வீக் 6 அன்லாக் ஆகிருக்கோ அவங்க கூட நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னென்னா, எக்யூப் 2 ஃபயர் ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் இன் த சேம் டைம் இன் 5 கிளாசிக் மோட் மேட்சஸ். இப்போ பாருங்கள், என்னுடைய கையில் 2 DP28 எடுத்துக்கிட்டேன். 2 DP28க்கும் தேவையான கன்ஷீல்டை நான் வந்து ஷாப்பில் இருந்து வாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான ஸ்கோப் போடணும். நீங்கள் எந்த ஸ்கோப் யூஸ் பண்ணாலும் சரி தான், பட் 2 கண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான ஸ்கோப் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ த மிஷன் என்னென்னா, எலிமினேட் 3 எனிமீஸ் வித் M249 இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது M249 அப்படிங்கிற லைட் மிஷின் கன் இருக்குல்ல, அந்த லைட் மிஷின் கன்னால் 3 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் டியோலையோ இல்லை ஸ்குவாட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட இருந்தால் மட்டும்தான் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும். மிஷன் என்னன்னா, எலிமினேட் பிளேயர்ஸ் வித் வெஹிக்கல்ஸ் 1 டைம் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது நீங்கள் வண்டி ஏற்றி ஒரு எனிமியை வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி கில் பண்ணும்போது, அந்த வண்டி ஏற்றி நீங்கள் கில் பண்ணும்போது நீங்கள் ஓட்டுற அந்த வண்டியில் உங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது உங்களுடைய டீம்மேட்டும் வந்து கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், எலிமினேட் 1 enemy வித் DBS இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது DBS அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கன் இருக்குது. அந்த ஷார்ட் கன்னால் ஒரே ஒரு எனிமியை கில் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், எலிமினேட் 3 enemies வித் பிஸ்டல் இன் எனி மோட். நீங்கள் எந்த மோடில் வேணால் விளையாடுங்க. அது ஆர்கார்டு மோடோ இல்லை அரினா மோடோ இல்லை கிளாசிக் மோடோ, எதில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் விளையாடுற அந்த மேட்ச்சில் 3 எனிமீஸை பிஸ்டல் இருக்குல்ல, அந்த பிஸ்டல் எடுத்து 3 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், வீக் 6 ஒன்லி, லாகின் டு த கேம் ஆன் எ டோட்டல் ஆஃப் 3 days. அஃபிஷியலாக எப்போ வந்து வீக் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த மிஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இன்கேமில் ஜஸ்ட் ஒரு 3 நாள் வந்து டெய்லி வந்து லாகின் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன்,
எலிமினேட் ஒன் enemy வித் M762 இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு எனிமியாக M762 அப்படிங்கிற அந்த கன்னை வச்சுக்கிட்டு நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் டீல் 500 டேமேஜ் இன் அரினா மோட். அதாவது நீங்கள் அரினா மோடில் மேட்சஸ் விளையாடும்போது 500 டேமேஜ் வந்து மொத்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ரிஸ்கியூ டீம்மேட்ஸ் ஒன் டைம் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது உங்களுடைய டீம்மேட்டை ஒரே ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை பாய்.